நீ நான் காதல் சீரியல்ல ரொம்பவுமே பரபரப்பான இன்றைய எபிசோடு ரொம்பவுமே சூப்பரா போணுச்சு. இப்ப அனுவுக்கும் பாத்தீங்கன்னா, அபியோட உண்மை எல்லாமே தெரிய வருது. அதாவது ராகவ் என்ன சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற உண்மை அனுவுக்கும் இப்ப அபி சொல்லிடுறாங்க. ஆனா இந்த விஷயம் முரளிக்கும் தெரியுது. முரளிக்கு மட்டும் எல்லா விஷயமும் தெரியிற மாதிரி கொண்டு போறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குது? நேரா அபி பாத்தீங்கன்னா, முரளியோட ஃப்ரெண்ட் லாயர் ஃப்ரெண்ட எப்படியோ வீட்டு அட்ரஸ கண்டுபிடிச்சு அங்க போயிடுறாங்க. சோ இப்ப முரளியோட ஃப்ரெண்டும் பாத்தீங்கன்னா ஒத்துக்கிறாப்ல. ஆரம்பத்துல அவன் செய்யறதுக்கெல்லாம் நானும் துணையா இருந்தேன். ஆனா போக போக அவன் செய்யறதெல்லாம் தப்புன்னு எனக்கும் தோணுச்சு. நானும் எவ்வளவோ எடுத்து சொல்லி பார்த்தேன். ஆனா அவன் கேட்கவே இல்ல. ஆனா அவன் எனக்கு எதிராவே திரும்பி என்னோட வக்கீல் வேலையே காலி பண்ணி விட்டுட்டான். இப்ப நான் மட்டுக்கும் தனியா இருந்துகிட்டு இருக்கேன்மா அப்படின்னு சொல்றாப்ல. அதுக்கப்புறம் நடந்த உண்மையெல்லாம் என்னோட வீட்டுக்காரர்கிட்ட கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு அபி கேட்கறாங்க. அதுக்கு அவரும் பார்த்தீங்கன்னா, "சரிம்மா, இப்ப நான் கொஞ்சம் வெளிய போறேன். நாளைக்கு நான் ஒரு லொகேஷன் அனுப்புறேன். அங்க வந்துரும்மா, நான் சொல்லிடுறேன்." அப்படின்னு அவரும் சொல்றாரு. இத நம்பி நம்ம அபி பயங்கர சந்தோஷத்துல இருக்கிறாங்க. வீட்ல போயிட்டு ரஜினியோட பாட்டு ஆட்டோக்காரன் ஆட்டோக்காரன் பாட்ட போட்டுக்கிட்டு டான்ஸ்லாம் ஆடுறாங்க. அந்த நேரம் பார்த்து ராகவ் அங்க வர, "என்ன இவ்வளோ சந்தோஷமா இருக்க? என்ன ஆட்டோலாம் வாங்கி விட போறியா?" அப்படின்னு நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்ல. உடனே அபி இருந்துகிட்டு, "ஆமா, இப்ப என்ன செய்ய போறீங்க? நாளைக்கு நான் சொல்ற ஒரு லொகேஷனுக்கு நீங்க வரணும்." அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ராகவ் அதெல்லாம் வர முடியாது அப்படின்னு சொல்லி பார்க்குறாப்புல. வரலன்னா அக்ரீமெண்ட்ட பத்தி நான் பாட்டிகிட்ட சொல்லிடுவேன். அப்படின்னு நம்ம ராகவ மிரட்ட, ராகவுக்கு வேற வழியே இல்ல. மறுநாள் காலையில நம்ம ராகவ், அபி இவங்க 2 பேருமே அந்த இடத்துக்கு போறாங்க. அதே மாதிரி முரளியோட ஃப்ரெண்டும் வராப்புல. முரளியோட ஃப்ரெண்டுக்கு பின்னாடியே நம்ம முரளியும் ஃபாலோ பண்ணி வராப்புல. ஏன்னா, அபியும் முரளியோட ஃப்ரெண்டும் பேசுறத முரளி ஏற்கனவே பார்த்துட்டாப்புல. அதனால பார்த்தீங்கன்னா, முரளி ஒரு பிளானோட தான் வந்திருக்கிறாப்புல. இப்ப அபியும், ராகவும் அங்க நிக்கிறாங்க. நம்ம முரளியோட ஃப்ரெண்டும் அங்க பக்கத்துல வந்துடுறாப்புல. நம்ம ராகவும் பார்த்தீங்கன்னா, முரளியோட ஃப்ரெண்ட பார்த்துடுறாப்புல. நல்லாவே தெரியுது அது முரளியோட ஃப்ரெண்ட் தான் அப்படின்னு ராகவுக்கும். இப்ப என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முரளி பயங்கரமா செட் பண்ணி ஒரு குட்டி யானை மூலியமா முரளியோட ஃப்ரெண்ட் மேல இடிச்சிடுறாப்புல. முரளியோட ஃப்ரெண்டுக்கும் தலையில பலமா அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிடுறாங்க. டாக்டரும் கொஞ்ச நேரத்துல வெளியில அவன் கோமா ஸ்டேஜ்க்கு போயிட்டாப்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்ப ராகவ் நம்ம அபிய புடிச்சு தான் திட்டிக்கிட்டு இருக்கிறாப்ல. அபி சொல்லி பார்க்குறாங்க எவ்வளவோ. இந்த மாதிரி அன்னைக்கு உங்க அக்காவோட ஃபங்ஷன்ல முரளி இவர தான் உங்க அக்காவோட வீட்டுக்காரர்ன்னு எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆனா இந்த ராகவ் நம்புறதா இல்ல. இப்ப முரளியும் கோமா ஸ்டேஜ்க்கு ஃப்ரெண்ட் போனதுனால, இதுக்கப்புறம் நமக்கு பிரச்சனை இல்ல அப்படின்னு கிளம்பி போயிடுறாப்ல. நாளைக்கு என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.